இந்தடி காஃபி. நான் தான் வேண்டான்னு சொன்னேனேமா. சரியா டிஃபன் கூட சாப்பிடல. இந்த காஃபி அது குடிச்சிட்டு போ. தொந்தரவு பண்ணாதம்மா. ஏய், எல்லாம் எடுத்து வச்சிட்டல? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அது ரொம்ப கிராமண்டி, அவசரத்துக்கு எதுவுமே கிடைக்காது. பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் வச்சிட்டேம்மா. இந்த நரேஷ் எங்க காணோம்? டைம் ஆயிட்டே இருக்கு. என்னடி இப்பவே கிளம்புற? அப்பா வந்ததும் சொல்லிட்டு போ. அம்மா, அப்பா வந்தா நீயே சொல்லிடுமா, எனக்கு டைம் ஆச்சு. அவர் வந்தா என்ன கத்துவாருடி. அவர் வந்ததும் சொல்லிட்டு போ. அதெல்லாம் நேத்தே சொல்லிட்டமா. இல்லடி, அவர் வந்தா என்னதான் சத்தம் போடுவாரு. அவர் வந்ததும் சொல்லிட்டு போங்கறேன்ல. ஐயோ அம்மா, ஏற்கனவே லேட்டு, இதுல நீ வேற படுத்துற. சரி, அப்பா எங்க? தோட்டத்துக்கு போயிருக்காரு, வந்துருவாரு. தோட்டத்துக்கு போனா சீக்கிரம் வருவாராமா? இல்லடி, காலையில நேரத்திலே போயிட்டாரு, இப்ப வந்துருவாரு. ஹாய் கண்மணி. வா நரேஷ். ஹாய் பெரியமா. ஏண்டா, உனக்கு இப்பதான் விடிஞ்சதா? சீக்கிரம் கிளம்பலான்னு சொன்ன, நீ என்ன இவ்ளோ லேட்டா வர? உன்ன மாதிரி ஆளையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்கின பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகுதா? ஒன்னும் டைம் ஆகல, வா கிளம்பலாம். நரேஷ், காஃபி சாப்பிடுறியப்பா? எடுத்துட்டு வாங்க பெரியமா. ஐயோ பெரியமா வேணா, ஏற்கனவே கடுப்புல இருக்கா, அப்புறம் தூக்கி போட்டு மிதிச்சிருவா. முறைக்காத. அதான் காஃபி கேன்சல் பண்ணிட்டல. இவ பார்த்தே கண்ணாலே எரிச்சிருவா போல இருக்கு. வா கிளம்பலாம். டேய், பெரியப்பா வந்ததும் சொல்லிட்டு கிளம்புடா. அம்மா, நீயே சொல்லிடுமா, நாங்க கிளம்புறோம். ஓகே, பை பெரியமா. பாய்மா. எங்கம்மா கிளம்பிட்ட? அதான் சொன்னேனேப்பா, ப்ராஜெக்ட் விஷயமா வில்லேஜ் போறேன்னு. எந்த ஊருக்குன்னு சொன்ன? மேகவதி. நீ அங்க போக கூடாது. நேத்து சரின்னு தானே சொன்னீங்க? அது மேகவதி. அங்கதான் போறோம். நீங்க அங்க போகல, பேசாம உள்ள போ. இல்லப்பா, நாங்க அங்கதான். போதும், நீங்க அங்க போக கூடாது, பேசாம உள்ள போ. ஐயோ அப்பா, நான் போய் தான் ஆகணும், இல்லனா என் ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது? உன் ப்ராஜெக்ட் என்னன்னு எனக்கு தெரியும், உள்ள போ. பா, பேசாம உள்ள போன்னு சொல்றேன்ல. இல்லப்பா, நான் போய் தான் ஆகணும். நீ அங்க போறதுக்கு நான் விட மாட்டேன். ஏன்பா, நேத்து சரின்னு தானே சொன்னீங்க, இன்னைக்கே விட மாட்டேங்கிறீங்க? நீ மேகவதிக்கு போறதுக்கு தான் நான் சரின்னு சொன்னேன், வேங்கையூருக்கு இல்ல. என்னடி வேங்கையூரா? இல்லப்பா, நான் அது வந்து. போதுமா, சும்மா போய் சொல்லாத. நீ வேங்கையூருக்கு தான் போறன்னு எனக்கு தெரியும். நீ அங்க போக கூடாது. செத்து போன நீலவேணியை பத்தி நீ விசாரிக்கவும் கூடாது. அது அப்பா. வேணா கண்மணி, ஏற்கனவே அடுத்து நம்ம குடும்பத்துல சாவு விழுந்துகிட்டு இருக்கு. நீ அங்க போய் விசாரிச்சா இன்னும் விபரீதம் ஆயிடும். ஏன் அது உன் உயிருக்கு கூட ஆபத்தாகலாம். வேண்டாம், விட்டு. இல்லப்பா, அப்படி எதுவும் ஆகாது, அத நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளு கண்மணி. கண்மணி, அங்க எல்லாம் போகாத. அப்பா சொல்றது கேளு. இல்லம்மா, நான் அங்க போய் தான் ஆகணும். நம்ம குடும்பத்துல ஏற்கனவே 3 பேர் அடுத்தடுத்து செத்துருக்காங்க. அர்ஜுன் வேற காணாம போயிருக்கான். அத விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டரும் செத்துருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சு அதை தடுக்க வேண்டாமா? ஆம்பளைக்கு எங்களாலே ஒண்ணு பண்ண முடியல, உன்னால நிச்சயமா முடியாது. முடியும்பா, நான் ஒரு ஜர்னலிஸ்ட். நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்க முடியும். வேணா கண்மணி, அத நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் போய் ஏன் பாணியில விசாரிச்சாதான் பல விஷயம் தெரியும்பா. ஆனா போது பொட்ட புள்ளியாச்சுன்னு படிக்க வச்சா என்ன ஏத்து பேசுறியா? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்துல பொம்பளை நாட்டாம கிடையாது, பேசாம உள்ள போ. என்ன மீறி ஏதாவது நீ பண்ணுன அழைச்சிருவேன். ஓடி உள்ள. என்னடா அவளோட சேர்ந்துக்கிட்டு களவாணித்தனம் பண்றியா? ராஸ்கல், எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணீங்க 2 பேரையும் தோலை உரிச்சிருவேன். போடா வெளியே, எடுத்துட்டு போடாத. சரி பெரியப்பா. அவளை கூட்டு போடி உள்ள, ஜாக்கிரதையா பாத்துக்க.
காளி, என்ன காளி இது? இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்க? என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல நீ. ஒண்ணும் இல்ல. ஐயோ காளி, என்னாச்சுடா? ஏன் அழற நீ? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அண்ணே. ரொம்ப வேதனையா இருக்கு. நல்லவங்க அப்பாவிங்க எல்லாருமே அல்ப வயசுல போயிடுறாங்க. அது எதனால? அதுக்கு யார கோவிச்சுக்கிறது? நொந்து போன மனசை எப்படி தேத்திக்கிறது? ஒரு மண்ணும் புரியல அண்ணே. என் நண்பர் இருக்கானே, ஆறுயிர் நண்பன் அகிலன், ரொம்ப நல்லவண்ணே. அநியாயமா செத்துட்டான். அவனுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? அது கொலையா, தற்கொலையா, இல்ல விபத்தா? ஒன்னும் புரியல அண்ணே. மனசாட்சி இல்லாத பல பேரு உயிரோட இருக்காங்க, சொகுசா இருக்காங்க, திமிரு பிடிச்சு ஆடுறானுங்க. ஆனா நல்லவங்க சாகுறாங்க, நாதியத்து சாகுறாங்க. அது ஏன் அண்ணே? ஏன் சொல்லுங்க அண்ணே.